ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து ஒரு 2 டேஸ் வந்து மிங்கிள் பண்ணி எடுத்த vlog தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என் பசங்க திரும்பவும் வந்து குழந்தையாகவே மாறிட்டாங்க. குழந்தைங்க தான், இன்னமும் குழந்தையா மாறிட்டாங்க. அவங்க சின்ன வயசில் விளாட்னது இது. ஒருத்தர் உக்காந்து நல்லா குளிக்கலாம் அதில், அது இப்போ பத்தலை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க திரும்பவும் வந்து அதில் உக்காந்து பார்த்தாங்க. பட் பத்தவே இல்லை, நின்றுட்டு தான் வந்து விளாட முடியுது. அந்தளவுக்கு வந்து குட்டியாக இருந்தது. ஸோ அதை எடுத்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அன்றைக்கி, சும்மா ஃபன் பண்ணிவிட்டு. அண்ட் கருவாடை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக சுற்றாது, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம தேவைன்றப்போ வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அண்ட் வந்து இது ஒரு சண்டே எடுத்த vlog தான். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எப்பவும் போல தான் நிறைய வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எறா வந்து பெரிய எறாவாக வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் அதை நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 தடவை நார்மல் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இப்போ ஊற்றணும் பார்த்தீங்களா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அது வந்து ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்மெல் வந்து வராது, அந்த நீச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து வராது. அதனால் நான் நிறைய வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தனியாகவே, மீனுக்கும் அண்ட் எறாக்கும். நடுவில் வந்து குப்பைக்கார் வந்துட்டார். ஸோ போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எறா பெரிய எறா. அண்ட் இந்த மீன் வந்து மீன் குழம்பு வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். அண்ட் இது வந்து வறுவலுக்கு. மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு, சாப்பாடு வந்து வச்சாச்சு, அண்ட் புளி வந்து ஊற வச்சாச்சு. நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வந்து எங்கள் மாமியார் ஸ்டைல் இது, அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்படி நான் மீன் குழம்பு செய்வேன்றது வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். புளி வந்துட்டு எவ்வளோ மீன் குழம்பு உங்களுக்கு வேணுமோ குவான்டிட்டி, அந்த அளவுக்கு புளி வந்து தண்ணி கரைச்சி வச்சிட்டோம். அதில் வந்து வெங்காயம், அதாவது நீங்கள் ஒரு 3-4 வெங்காயம் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியம் சைஸு. அதில் வந்து பாதி வந்துட்டு நான் அதில் போட்டுருவேன். அண்ட் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது குழம்பு மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் வந்துட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கையிலேயே வந்து நல்லா இதை வந்து பிசையணும். பச்சை மிளகா வந்து நான் இப்படி கீறி போடுறேன். சென்டராக கூட நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு. இதில் வந்து அந்த புளிப்புலாம் வந்து நல்லா இறங்கி, இது நீங்கள் சும்மாவே வந்து அந்த பச்சை மிளகா வந்து சாப்பிடலாம். எங்கள் மாமனார்லாம் வந்து சாப்பிடுவார், அவருக்கு இது மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் வந்து நான் அன்றைக்கி லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நான் நிறைய இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மீன் குழம்பு சாப்பிட மாட்டோன்னு. ஸோ அவங்களுக்காக அன்றைக்கி நான் வந்துட்டு செஞ்சுட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கையில் வந்து பிசையணுங்க. நீங்கள் ஒவ்வொரு கைக்கும் வந்து ஒவ்வொரு ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கையில் வந்து நீங்கள் பிசைஞ்சு அதை வந்து கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு அண்ட் வெந்தயம் வந்து நான் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் வதக்கிறதுக்காக. ஸோ அந்த வெங்காயம் வந்து சேர்த்துட்டு அது வந்து நல்லா ப்ரௌனாக வந்து வதங்கட்டும். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கடகடன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்களுக்கும் நாங்கள் தனியாக சமைக்கணும், அவங்களுக்கும் சமைச்சு கொடுத்து அனுப்பணுன்றனால ஸ்பீடாக வந்து அன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சாச்சு. அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிங்களே, அது அப்படியே தக்காளி வந்து நான் ஃபுல்லாகவே அதிலேயே சேர்த்துட்டேன். ஏன்னா புளியும் போட்டிருக்கோம், தக்காளியும் அதிலே போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா ரொம்பவும் புளிப்பாயிடும். அண்டு அதில் கரைச்சி வச்சா அந்த தண்ணியை வந்து அப்படியே அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா அது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும். லாஸ்ட்டாக நம்ம மீன் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் உப்பு காரெல்லாம் இப்போயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மாமியாரே வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்டைல் தான் இது. எனக்கு மீன் குழம்புலாம் வந்து வைக்கவே தெரியாது, எனக்கு சமைக்கவே தெரியாது. முதல்ல அவங்ககிட்ட தான் நான் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் சமையல். ஸோ சைடில் வந்து எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மட்டன் குழம்பு தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ எங்களுக்காக நான் மட்டன் குழம்பு வந்து சைடில் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடில் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து வெங்காயம் தக்காளி அது எல்லாமே போட்டு நார்மலாக மட்டன் குழம்பு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் அந்த சைடு வந்து நல்லா மீன் குழம்பு வந்து தளன்னு கொதிச்சுட்டே இருக்குது. அது நல்லா கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து அந்த கொஞ்சம் திக்காக ஆகணும். அந்த குழம்பு வந்து ரொம்பவும் வந்து தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து அன்றைக்கி வந்து அது சங்கரா மீன் நினைக்கிறேன், ஆமாம்,
அது வந்து வாங்கியிருந்தோம். வறுவலுக்கு நார்மலாக வறுவல் நாங்கள் சாப்பிட்றது வந்து வவ்வால் மீன் அண்ட் வஞ்சரம் தான் சாப்பிடுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வவ்வால் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. எறா வந்து நான் அன்றைக்கி வந்து செய்யலை. மசாலா போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வேறு எப்போனா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த சைடு வந்து குழம்பு வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு அதில் அந்த சூப் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து வேகிறதுக்காக முருங்கைக்காய் போட்டு அதுக்காக கொஞ்சமாக நார்மலாக ப்ளெயின் வாட்டர் ஊற்றுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் வந்து சூப் தண்ணியே வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கறியை வந்து மொத்தமாக வந்து சேர்த்துக்கலாம் அதில். இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு, முருங்கைக்காவும் வெந்துடுச்சு, மட்டனும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் அதில். நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். மட்டன் குழம்பு ஆஸ் யூஷுவல் என்னோடய ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேனான்னு தெரியல, போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எண்ணெயில் வந்துட்டு கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா அண்ட் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் உப்பு, அதுக்கப்புறமா மட்டன் எடுத்து போட்டுட்டு லாஸ்ட்டில் அதை அரைச்சி ஊற்றுறதுக்காக கேஷ்யூ நட் வந்து சேர்ப்பேன் நான். முந்திரி வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். அண்ட் முந்திரி, சோம்பு, கசகசா அண்டு தேங்காய் அது போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக வந்து சேர்த்துப்பேன் அதில் விழுது. நீங்கள் அப்படி தேங்காய் பிடிக்கலாம், தேங்காய் வந்து சேர்க்காம கூட நிறைய பேர் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படியுமே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போ மசாலா போடுறதுக்கெலாம் வந்து நான் மசாலா போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால என் பையன் குளிச்சுட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறான். இப்போ எதுக்கு போடுறேன்னு எனக்கே தெரியல. மசாலா அண்ட் சிக்கன் 65 தான், சிக்கன் தான் நினைக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா ஆஸ் யூஷுவல் ஆச்சியோடது நான் வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அண்ட் வினிகர் வந்து அந்த ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த புளிப்புத்தன்மைக்காக கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் கொஞ்சம் வந்து ஊற்றுவேன். சிக்கனுக்கு வந்து தயிர் ஊற்றுவேன், எறாக்கு வந்து நான் தயிர் ஊற்ற மாட்டேன். எறாக்கும் அதே சேம் இதே ப்ரொசீஜர் தான், ஏன்னா தயிர் மட்டும்தான் அதில் வந்து நான் சேர்க்க மாட்டேன். இதில் பாருங்கள், இதில் தயிர் சேர்ப்பேன் சிக்கனுக்கு. எறாக்கு வந்துட்டு தயிர் சேர்க்காமல் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி சிக்கன் 65 மசாலா, கலருக்காக கொஞ்சோண்டு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இப்போது சிக்கன் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டா சாப்பிடும் போது வந்து வறுத்துக்கலாம். ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து மீன் தான் வந்து வறுத்து சாப்பிட்டோம். மோஸ்ட்லி சண்டே தான் வந்து மீன் வறுத்துருவேன். ஏன் அப்படின்னாக்கா, பசங்க வந்து அன்றைக்கி தான் வீட்டில் இருப்பாங்க, ஃப்ரீயாக அவங்களால சாப்பிட முடியும். ஸ்கூலுக்கு வந்து மீன்லாம் வந்து கொடுத்து அனுப்ப முடியாது. பட் எறா சிக்கன்னாக்கா ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மண்டே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். சிக்கன் 65 ஏதாவது ஒரு சாதம் கலரிட்டு 65 சிக்கன் 65 இல்லை ப்ரான் 65 செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். மீன் மட்டும் செய்கிறோன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே தான் மோஸ்ட்லி வந்து அன்றைக்கே வந்து வறுத்துருவோம். அப்போ தான் வந்து அவங்களால திருப்தியாக வந்து சாப்பிட முடியும். அவங்க விரும்பி சாப்பிட்றதே அந்த ஒரு மீன் மட்டும் தான். ஸோ அதுக்காக நான் அன்றைக்கே வந்து மோஸ்ட்லி வந்து வறுத்துடுவேன். இப்போ வந்து எறாக்கு தான் வந்து மசாலா போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதே சேம் மெத்தடு தான். எறாக்கும் வந்து மசாலா போட்டு அதையும் மேரினேட் பண்ணி உள்ளே வச்சிட்டோன்னா எப்போ நம்மளுக்கு தேவையோ டக்கு டக்குன்னு எடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த வேலைலாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா. நல்லா கொஞ்சம் பெரிய எறாவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அன்றைக்கி. எப்போவுமே நார்மலாக கொஞ்சம் மீடியம் சைஸ் வாங்கிட்டு வருவார். நான் என்ன பண்ணுவேன், அது இந்த மாதிரி வந்து மசாலா போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஒரு லாஸ்ட் விளாகில் நினைக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம நார்மல் கடாயிலே வந்துட்டு அப்படியே சுண்டை வறுத்தோன்னா அது வந்து நல்லா இதுவாகிடும். ஒரு மாதிரி மொறுன்னு கொஞ்சம் அப்படியே இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் எறான்றனால 65 மாதிரி போட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரான் 65 மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே சேம் மசாலா போட்டு நான் வந்து இது வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு அவுட்டிங் விலாகும் வந்து உங்களுக்கு வந்து இதில் சேர்ந்து வரும். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு லாங் ட்ரைவு, ஒரு நாங்கள் ஃபேமிலியோட 4 பேர் மட்டும் ஒரு லாங்காக வந்து ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பிட்டோம். எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோன்றத வீடியோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எவ்வளோ வச்சுருந்தேன் அது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து மீன் வந்து ஒரு 7 மீனும் நம்ம தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். சும்மா அவங்க வரைக்கும் நான் 2 பேருக்கு தான். ஸோ ஹஸ்பண்ட் மாமியாருக்கும் அண்டு மாமனாருக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு 7-8 மீனும் தான். அதை வந்து போட்டுட்டு அப்படி லேசாக அப்படி நம்ம கலந்து விட்டுட்டு, அது வாங்க லேசாக தான் வந்து நான் கலக்கிறேன். லேசாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்படி கொதிச்ச உடனே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். நல்ல ஒரு மணமான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக.
இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எங்கள் மாமியார் ஸ்டைல் இது சூப்பராக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இதுலேயே வந்து எங்களுக்கு வந்து காரக்குழம்பு வந்து எடுத்து வைப்பாங்க சம்டைம்ஸு மாமியார். அதாவது மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிச்சிருது பார்த்தீங்களா, அப்போ வந்து காரக்குழம்பு வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ரசம் வந்துட்டு எங்கள் ஸ்டைல், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்றது தான் காமிச்சிட்ருக்கேன். மிளகு, சீரகம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லைங்களா ரசம். பட் என்னோடய ஸ்டைல் நான் இது தான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை காம்புக்கு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அண்ட் பூண்டு வந்து போட்டிருக்கேன். தக்காளி வந்துட்டு நீங்கள் புளியை விட தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. புளி ஜாஸ்தியாக போடாமல் தக்காளி வந்து ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா, நான் ஒரு முழு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி வந்து அதிலேயே போட்டு அரைச்சிருவேன். ஒரு தக்காளி வந்து நீங்கள் நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி அந்த புளி தண்ணியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். பாருங்கள், புளி தண்ணி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கரைச்சிருவேன். கரைச்சி எடுத்துகிட்டு அந்த தக்காளி வந்து அதில் நல்லா பிசைஞ்சு வந்து விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா, மிளகு சீரகம்லாம், அதில் வந்து பாதியை வந்து நான் இப்போ இதில் வந்து கொட்டிடுவேன். இதில் கொட்டி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நான் இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி, அது பாருங்கள், இதிலே வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இதிலே உப்பு எல்லாமே வந்து கலந்து, மஞ்சத்தூள் எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுட்டு தாளித்து மட்டும் இப்போ கொட்டணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கடுகு, சீரகம் அண்டு காஞ்ச மிளகாய், இதுலேயும் வந்து காரத்துக்கு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்ப்பேன். பூண்டு இதுலேயும் வந்து தட்டி போட்டால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 4-5 பூண்டு வந்து இதுலேயும் வந்து நான் தட்டி போடுறேன். அண்ட் அரைச்ச பேஸ்ட்டில் பாதி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அந்த புளி தண்ணி எடுத்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்பிளான ரசம் தான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுன்னு பார்த்தா ரசம் தான் இல்லைங்களா, பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ரசம் அந்தளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா நானும் என்னோடய பையனும் மட்டும்தான். ஸோ அன்றைக்கி மாமனார் மெயினாக வந்து ரசம் இருக்கணும் அவருக்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்து அன்றைக்கி ரசம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமாக வச்சுட்டு அவங்களுக்கு மீதியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அண்ட் அவ்வளோதான். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நார்மலாக அப்படியே லைட்டாக நுர தள்ளி வரும்போது கருவேப்பிலையும் சேர்த்துச்சு. லைட்டாக நுர தள்ளி வரும்போது கொத்தமல்லி போட்டு, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா, இப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு லைட்டாக இதுவானதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை வந்து கட்டியாச்சு அவங்களுக்கு. சாப்பாடு, மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல், ரசம், அவ்வளோதான் அவங்களோட டிஷ்ஷு. அவ்வளோதான் இன்றைக்கி போட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு அவங்களுக்கு. அண்ட் இதுதான் வந்து இன்னொரு நாள் வந்து எடுத்த விலாக் இது. அட்டை பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து. எதுக்காக அப்படின்னா, இப்போ கொடி வருது இல்லைங்களா, மாதா கொடி வருது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கேருந்து வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து நடந்து போவாங்க வேளாங்கண்ணிக்கு. ஸோ அவங்க வந்துட்டு 19th வந்து ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ 10 days பக்கம் ஆகும் அவங்க அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனாங்கன்னா அங்கே போய் ரீச் ஆக அவ்வளோ நாள் ஆகும். நியர்பை எங்கள் ஏரியாவிலேருந்து தான் வந்து பசங்க கிளம்புவானுங்க. ஸோ எங்கள் ஏரியா பசங்க சொல்ல போனாக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே இயர்லி வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுப்பார். அதாவது கிளம்புற அன்றைக்கி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நிறைய பேர் அங்கே சாப்பாடு போடுவாங்க. ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு மாதா பாட்டு போட்டுட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து கிளம்புறனால எல்லாருமே வந்து நல்லா அந்த ஒரு இதுவாக இருக்கும். எல்லார் வீட்லையுமே அன்றைக்கி மாதா சாப்பாடு போடுறேன்ட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் கொடுக்காம அடுத்த நாள் அவங்க ட்ராவலிங் போகும்போது அவங்களுக்கு லஞ்ச் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்துட்டு கிட்டத்தட்ட கோவளம் பக்கம் அவங்க ரீச் ஆகிடுவாங்க. அந்த சைடு தான் நாங்கள் வந்து போய் கொடுப்போம். தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ சாப்பாடு வந்து வெளியே சொல்லியிருந்தோம், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தான் அந்த அட்டை பாக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கோம். அவங்க பாக்ஸ் கேட்டாங்க, அங்கே போயிட்டு அதை பேக் பண்ணி நாங்கள் வந்து இப்போ எடுத்துகிட்டு போனோம். மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். 10-10:30க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பட் அப்போவும் வந்து செம்ம டிராஃபிக்கில் நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஒரு 1 o'clock பக்கம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பாவம் அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோம் சாப்பாடு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஹஸ்பண்ட் செய்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. மோஸ்ட்லி அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுவார். இந்த மாதிரி வந்து செய்கிறத வந்து என்னையே வந்து போட வேணாம் அப்படின்னு தான் வந்து சொன்னார். இதெல்லாம் வந்து நீ போடாத அப்படின்னு சொல்லி. இந்த மாதா கோயிலோட தான் திருவிழா வரப்போது, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணி ஏற்றிட்டுருக்காங்க. வெஜ் பிரிஞ்சி தான் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் தயிர் பச்சடி அண்ட் கத்திரிக்காய் பச்சடி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்றிட்டுருக்காங்க, பேக் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பையன் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டே வந்து வரான். காரில் வரும்போது அவர் வந்து என்னப்பா ட்ராயிங் பண்ணுறேன்னா நம்மளோட ஹை இது இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். அது ஏதோ ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். அது பாருங்கள்.
அது லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணால் அட்டாச் பண்ண நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன் இதில் ஃபோட்டோவே அவன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ பீச் சைட் தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு தான் ஆக்சுவலாக அது. ஸோ அப்படியே போகலாம் அப்படின்னு. அதான் சொன்ன மாதிரி வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது, என்னை போடக்கூடாதுன்னு தான் சொன்னார். நான் போட்டதுக்கான ரீசன் என்னென்னா, நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுக்காக இல்லை, நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த விலாக் வந்து எடுத்தேன். அண்ட் எங்களை பற்றி மட்டும் தான் நான் வந்து காமிக்கிறேன், பசங்களெல்லாம் நான் வந்து இதில் காமிக்க மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக காமிக்கக்கூடாது, நீ அங்கே சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆக்சுவலாக நாங்கள் அடையார் தான் போயிருக்கோம். அடையார் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். அங்கேவே பாருங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எம்ஜிஆர் காலேஜ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா இது. உக்காந்துட்டு இருக்க போஸ் பார்த்தீங்களா, அவருக்கு காலை தூக்கி எங்கேயோ வச்சுட்டு உட்காந்துட்ருக்குது. அவ்வளோதான், எங்களுக்கு பசி எடுத்துச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட வீட்டில் டிஃபன் சாப்பிட்டோம், இருந்தாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் பையனும். பொண்ணு வந்து தூங்கிட்டா. இது வந்து சத்யபாமா காலேஜ். அவங்களும் வந்து நல்ல அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது பாருங்கள் ஆப்போசிட்டில் அவங்க வந்து தான் வந்து டிஃபன் கொடுக்குறாங்க, லஞ்ச் கொடுப்பாங்க, அண்டு டின்னர் கொடுப்பாங்க. வரவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப இது வந்து வருஷம் செய்கிறாங்க. அந்த சத்யபாமா காலேஜ் ஓனர் வந்து செய்கிறாருன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்ட்டு. அதை பாருங்கள், கொடிலாம் வந்து வச்சுட்டு நிறைய பேர் வந்து குட்டி குட்டியாக தேர் மாதிரிலாம் செஞ்சு, லேடிஸ் கூட பாருங்கள், அந்த ஏஜ்டு அந்த பாட்டிமா அவங்க கூட வந்து நடந்து போகிறாங்க பாருங்கள். ஒரு நம்பிக்கை தான் இல்லையா மாதா மேலே. அது பாருங்கள், தேர் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. இது கூட எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிறைய பேர் போவாங்க. அது பாருங்கள், லேடிஸ் பாருங்கள், பாவம் அந்த வெயிலில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. பட் அவங்களோட நம்பிக்கை தான் இல்லையா, நல்லபடியாக போயிடுச்சு. ஆனால் முன்னாடியே போய் ரீச் ஆகிடுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த 28 வந்து ரீச் ஆகிடுவாங்க. 29 வந்து அங்கே கொடி. ஸோ அதை வந்து பார்த்துட்டு 30th வந்து அன்றைக்கி வந்து அப்படி ரிட்டன் வந்துடுவாங்க. இந்த இடம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போது இந்த ஒயிட் கலர் செவுர் வருதுங்க, இங்கே தான் வந்து மோஸ்ட்லி வந்து பசங்க தங்குவானுங்க. இந்த இடம் தான். அதாவது உள்ளே வந்து காலி கிரவுண்டாக இருக்கும், நடுவில் வந்து ஒரு பில்டிங் மட்டும் இருக்கும். அங்கே ஒரு ஆயா தாத்தா மட்டும்தான் இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து எப்போவுமே வந்து பசங்களுக்கு கொடுப்பாங்க. இதோ இருக்காங்க பாருங்கள் பசங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அவங்கள, உள்ளே போயிட்டு கொடுத்துடலான்னு. இந்த பில்டிங் வந்து கட்டிட்டு பாதியிலே வந்து நிற்கிதான். ஸோ அங்கே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதான் நான் காமிச்ச மாதிரி ஆல்ரெடி காமிச்ச பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் வாலு. அங்கே வந்து ரோடு ஏதோ அகலப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லாகவே இடிச்சிட்ருக்காங்க. பாவம், அவங்க தான் வந்து எப்போவுமே இவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க, அண்ட் குளிக்கிறதுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. அண்ட் இங்கேயுமே வந்து அவங்க வந்து இப்போ இந்த பில்டிங்கில் புதுசாக தங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுமே வந்துட்டு நீங்கள் தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க வாட்ச்மேனு. அண்டு தண்ணிக்கு வந்து சின்னதாக ஒரு மினி லாரியே வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருந்தாருங்க அவர். எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இப்படியும் வந்து நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. நான் பசங்கிட்ட கேட்டேன், நீங்கள் கேட்டிங்களா தண்ணினா? இல்லை நாங்கள் கேட்கவே இல்லை, அவராக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கோலம் ரீச் ஆகிட்டோம். கோலம் தர்கா தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ சும்மா பீச் ஆண்ட போயிட்டு பசங்களும் நானும் வந்து சும்மா கால் நனைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். ஸோ அந்த பீச் சவுண்டோடு உங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரியல் இதுவே வந்து போடுறேன். ஸோ பசங்க வந்து பீச் பார்த்தோன்னா போகணுன்ட்டு ஒரே இடம். சரி, அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து நீ மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனதுங்க. அங்கே ஃபுல்லாக போய் நனைஞ்சி, என் காலையும் நனைச்சி, நானும் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பட் நல்லா இருந்தது, ஜாலியாக அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காருக்கு வந்துவிட்டோம். காரில் தான் வந்துட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு நான் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பசங்களும் வந்து சொல்லியிருந்தானுங்க. நாங்களே வந்து நிறைய லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நைட்டு வச்சு சாப்பிட சொன்னோம். இல்லை, நைட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெசன்ட் நகர் புரோக்கன் பிரிட்ஜ் போயிருந்தோம். அதை லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து 100 ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவை. பட் அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றது எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸில் பார்த்தா வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். பட் ரொம்ப ஜிலோன்னு இருந்தது. அண்ட் அங்கே படங்களும் வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க. இந்த ரிக்ஷாக்காரன் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த கடலோரம் வாங்கிய காற்று அந்த சாங்கு, அண்ட் நிறைய சென்னை 28 மெரினா சாங்கு, அண்ட் வாலி படத்துலேருந்து ஓ சோனா சாங்கு, அந்த மாதிரி வந்து சாந்தம், அந்த மாதிரி வந்து 6 படத்துலேருந்து ஒரு சாங்கு, ஸோ வாலு, அப்புறம் ஆயுத எழுத்து என்னோடய ஃபேவரட் மூவி, அதுலேருந்து ஒரு சீன் வந்து இருக்கும். அந்த மாதிரி எதிர்நீச்சல், அந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க. பீச்சோட அந்த அலை சவுண்டும் அந்த காற்று சவுண்டும் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, கேட்கும் போதே நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் தான் பசங்களும் நானும் மட்டும் வந்து போயிட்டு
ஹஸ்பண்ட் வந்து கார்லேயே இருந்தாங்க. ஸோ ஏன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சு. அப்போயும் அவங்க வந்து பீச் பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது பசங்களுக்கு. ரொம்ப நாள் ஆகுது பீச் நாங்கள் போய் ஃபேமிலியோட. ஸோ அன்றைக்கி பார்த்த உடனே போய் இறங்கியாச்சு நாங்கள். நான் வந்து பசங்களை வீடியோ எடுக்க தாங்க போனேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெரிய அலை வரவும் நானே வந்து நனைஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கார்லேயே வந்து வச்சு லஞ்சு வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அதிலே வந்து எடுத்து வச்சாச்சு பிரிஞ்சி. ஸோ அதுதான் வந்து பசங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பீச்சு வந்து பார்த்துட்டே அலைகளை பார்த்துட்டே வந்து ரசிச்சுட்டே அப்படியே அங்கேயே பீச் எதிர்க்கே வந்து நாங்கள் நின்றுட்டோம். கார் ஒரு பக்கமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. அன்றைக்கி டேவே வந்து ஜாலியாக அங்கே போயிட்டு எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியோடு போய் ஸ்டார்டிங்லாம் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக தான் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கோலம் சைடு. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே போய் கொடுத்துருவாங்க. இப்போது வந்து வீட்டில் இப்போ வந்து இல்லைன்றனால நாங்கள் வந்து 4 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக வந்து நாங்கள் 4 பேருமே ஒன்றாவே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றா போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்கன்றதுக்காக தான் நாங்கள் வந்து காமிக்கிறோம். நாங்கள் போய் கொடுக்குறோன்றதை வந்து நான் இதில் வந்து எங்கேயுமே நான் வந்து காமிக்கல. அண்ட் இது வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அங்கே பக்கத்துலேயே வந்து கோவளம்லேயே வந்துட்டு இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து உள்ளே வந்துட்டு இது டிக்கெட்டு தான் வந்து உள்ளே நிறைய கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதாவது கேம்ஸ்னால் என்ன சொல்கிறது, மாதிரி சும்மா ராட்டினம் அந்த மாதிரி வந்து கையில் சுற்றுறது அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து நடந்து வந்து உள்ளே போனோம். ஆனால் இடம் செம்மையாக இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அது வெளியே போட்டிருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் வந்துட்டு 3000 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தது. ஸோ உள்ளே வந்து ஏதோ ஷூட்டிங் நடக்குதுங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம். இங்கே ஒன்று நிற்கிதுங்க. வெளியே வந்து வரும்போது என்ட்ரன்ஸில் ஒரு 2 நின்றுட்டு இருந்தது. என்ன படம் என்னன்னே தெரியல. ஆனால் ஆளுங்க யாருமே எங்கேயுமே இல்லை. வெயிலுன்றனால ரெஸ்ட் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உள்ளே வந்துட்டு இந்த இடம்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. சூப்பராக பார்க்க நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் இந்த இடத்துக்கு. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் சும்மா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு சரி சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணும் போல் இருந்தது. ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு நானும் குழந்தையாகி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். வாங்கி தந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து நிறுத்தினார். அதுக்கப்புறம் பசங்க போய் வாங்கிட்டு வராங்க. பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா நானும் பையனும் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் குல்ஃபி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ குல்ஃபி வாங்கி அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா அங்கேருந்து இதை பாருங்கள் பெசன் நகர் வந்துட்டோம். பெசன் நகர் வந்து இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். இதே 29 வந்து நாங்கள் போவோம். அன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போயே வந்து நிறைய கடைங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் பிடிச்சிருவாங்க வந்து. அண்ட் இந்த பேரிகார்ட் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டையில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேரிகார்டு வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வந்து நிற்கும். 29 இந்த கொடி மரத்தில் கொடி ஏற்றுறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜனம் நிற்கும். நாங்களாம் வந்து இங்கே பக்கத்துலேயே நிற்க முடியாதுங்க. நாங்கள் போவோம் இந்த சைடு இதை விட லாங் ரொம்ப தாண்டி தான் வந்து நாங்கள் நிற்போம். நான் அதாவது ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தூரம் இந்த இடத்துல தாங்க நாங்கள் வந்து நின்று பார்ப்போம். அவ்வளோ க்ரௌடு இருக்கும். நாங்கள் கிளம்பி போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ ஜனம் வந்து அங்கே போய் முன்னாடியே வந்து நின்றுடுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் வந்து கொடியை வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோ க்ரௌடு இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து எவ்வளோ பேருக்கு புரோக்கன் பிரிட்ஜ் தெரியும்னு சொல்லுங்கள். ஹாண்டட் புரோக்கன் பிரிட்ஜு பெசன் நகரில் வந்து இருக்குது. லாஸ்ட் எண்டு போயிட்டிங்கன்னா பீச்சில் லாஸ்ட் எண்டு போயிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து உள்ளே வந்து ஒரு குப்பம் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் உள்ளே வந்து போகணும். அந்த ரோடே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி பயங்கரமாக ஆட்டம் கொடுத்துச்சு. ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இப்படியும் அப்படியும் ஆடிட்டு தான் போச்சு. ஸோ அது உள்ளே வந்து நாங்கள் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து அவங்க ஏரியா மக்களே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த டைமிங்குள்ளே தான் அப்படின்ற மாதிரிலாம். பட் 6 o'clock அப்புறம் தான் வந்து அது சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போனனால போய் உள்ளே வந்து போய் பார்த்தோம். எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே. ஆனால் உள்ளே அந்தளவுக்கு சேஃபானு தெரியல எனக்கு. ஏரியாவே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் அங்கேயுமே வந்து ஒரு கப்பல் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பாருங்கள் இங்கே ரைட்டில் நிற்கிது பாருங்கள் காரு. அவங்க வந்து இந்த பக்கமாக உள்ளே ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இதையும் தாண்டி உள்ளே தான் போனோம். வந்துட்டோம். அங்கேயே கிட்டே போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்து நைட் ஆனால் வந்து பேய்கள் சுற்றுது, ஆவி கத்துற சவுண்டு கேட்குது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து 67 வந்து 1967 கட்டி 1977 வந்துட்டு ஒரு புயல் இதுனால வந்து இடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதோட நின்னது தான் அது அரிச்சிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ யாரும் வந்து அங்கே குளிக்கவும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லின்ற மாதிரி போலீஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு சாந்தம் பீச்சுக்கும் ஏலியட்ஸ் பீச்சுக்கும் வந்துட்டு ஜாயின் தான் வந்து இந்த வந்து பிரிட்ஜு. ஸோ இது வந்து வெறும் ஒன்லி 2 வீலர் மட்டும் தான் வந்து அலோடுன்ற மாதிரி. கார்லாம் வந்து இதில் போக முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் போலீஸ் வந்து போட்டிருக்கு.
போலீஸ் வந்து போட்டிருந்தாங்க அங்கே குளிக்கக்கூடாது, அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் வந்து நிறைய பேர் அது பண்ணுவாங்கன்ட்டு இங்கே வந்து இது பண்ணுவாங்களா, ஸோ அவங்களாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது இது மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இது மேலே ஏறுறதுக்கு வழி தேடணும், ஆனால் வழி வந்து இல்லை. அப்புறம் தான் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து மேலே வந்து ஏறுற மாதிரி இருந்தது. அங்கே வந்து புல்லுலாம் போட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அந்த முள் அதெல்லாம் இருந்தது. அதனால் நாங்கள் ஏறலை, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நின்று அங்கே வந்து வீடியோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஹண்டட் ஹவுஸுன்றது எவ்வளோ வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல அந்த ஏரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.